ஹாய் வாங்க இன்றைக்கி கம்மி மசாலாவில் காலை டிஃபனுக்கு ஏதாவது ரெசிபி செய்யணுமா? அப்போ இந்த மாதிரி செய்யுங்க, குழந்தைங்களும் பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு 7 8 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன தக்காளி. இதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கிட்டேன். ஒரு பேக்கெட் சேமியா நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அணில் சேமியா பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா சேமியாவை வறுத்துக்கோங்க. ஃப்ளேம் நல்லா குறைவாக வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு இதை எடுத்துடலாம். இப்போ இதே பேனில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு, எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். இப்போ நீட்டு வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை, நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் பொடியாக. இது கூடவே 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டுக்கோங்க. இப்போ இதுவும் வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு, கேரட்டு 2ம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ கேரட் நல்லா வெந்துடுச்சு. தக்காளி தனியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நான் போடுறேன். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த சேமியா காரத்துக்கு பச்சை மிளகாய் அதிகப்படுத்திக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க, வதங்கட்டும். நம்ம ஒரு பேக்கெட் சேமியா எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் டபுள் மடங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அளந்து பார்த்து பாருங்கள், நான் ஒரு பேக்கெட்டுக்கு 1.5 அளவுக்கு நான் தண்ணி, 2 மடங்கு அளவுக்கு நான் தண்ணி போட்டுக்கிறேன். நான் அளந்து பார்த்துட்டு. தண்ணி கொதித்து வரட்டும். இப்போ தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டேன். அது வீடியோவில் விழலை. இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் சிக்கன் 65 மசாலா இந்த பேக்கெட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மசாலா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நல்லா கொதித்து வரட்டும். இந்த மசாலா தான் இந்த சேமியாவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேமியா போட்டுக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு அளவு தெரியலன்னா தண்ணிக்கு சேமியாவை அளந்துட்டு டபுள் மடங்காக தண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு 1.5 பங்கு தண்ணி போட்டிங்கன்னா சேமியா உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் தண்ணி அளவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா பாருங்கள், சேமியா சூப்பராக வெந்து நம்ம போட்ட தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான இந்த சேமியா 10 நிமிஷத்துல செய்யலாம். நீங்களும் செஞ்சு